இன்றைக்கி நம்ம மாங்காவை பயன்படுத்தி ரொம்பவே அருமையான டேஸ்ட்டில் ஒரு சூப்பரான ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். மாங்காய் சீசன் முடிகிறதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு ஸ்வீட்டை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்வீட்டை நீங்கள் அதிக அளவில் செஞ்சுட்டு கூட ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறலாங்க. 3 மாதம் ஆனாலும் இந்த ஸ்வீட் கெட்டு போகாதுங்க. அந்த அளவுக்கு அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். இது வாயில் வச்சதுமே கரைஞ்சிரும். அந்த அளவுக்கு இந்த ஸ்வீட் சாஃப்டாகவும் இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் டிலைட். இப்போ இந்த ஸ்வீட் செய்கிறதுக்காக இந்த மாதிரி நீல மாங்காயில் நான் 3 மாங்காய் எடுத்திருக்கேன். நீங்கள் குண்டு மாங்காய் இந்த மாதிரி எது வேணாலுமே பயன்படுத்திக்கோங்க. இப்போ இந்த மாங்காவை ஒரு டைம் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதை தோல் நீக்கி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மாங்காய் கழுவி எடுத்ததுக்கப்புறம் இந்த காம்பு பகுதியை கட் பண்ணிவிட்டு இந்த மேலே இருக்கக்கூடிய தோலெல்லாம் நீக்கி எடுத்து வச்சுக்கோங்க. நான் இந்த ஸ்வீட் செய்கிறதுக்காக 3 மாங்காய் பயன்படுத்தியிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாங்காவை அதிகமாகவோ இல்லை குறைச்சோ எடுத்துக்கோங்க. இப்போது மாங்காயில் இருக்கக்கூடிய தோலெல்லாம் நீக்கியாச்சு பாருங்கள். 3 மாங்காவையும் இந்த மாதிரி தோல் நீக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா இந்த மாங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எந்த அளவுக்கு சிறுசாக கட் பண்ணுறீங்களோ இந்த மாங்காய் சீக்கிரமாக உங்களுக்கு வெந்து வந்துடும். இப்போ 3 மாங்காவையும் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிவிட்டு கட் பண்ணதுக்கப்புறமா ஒரு டைம் தண்ணியில் போட்டு கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாங்காவை கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த பருப்பு இருக்கும். அந்த சைட்லேயுமே நீங்கள் அந்த மாங்காவை வேஸ்ட்டு பண்ணாமல் நல்லா சீவி எடுத்துக்கோங்க. இப்போ 3 மாங்காவை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பருப்பு உள்ள பகுதியை நீங்கள் சாம்பார்லேயோ இல்லை புளிக்குழம்பு வைக்கும்போது அதில் பயன்படுத்திக்கலாம். இதை நீங்கள் வேஸ்ட்டு பண்ண வேண்டாம். இப்போ மாங்காய் எல்லாமே இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை ஒரு டைம் தண்ணியில் போட்டு கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ கழுவி எடுத்த மாங்காவை ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதில் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மாங்காய் நல்லா குலைவாக வெந்து வரணும். அதனால் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா அது கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருங்க. இதுக்கப்புறமா மூடி போட்டு இதை அப்படியே வேக வச்சுருங்க. குறைஞ்சது ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். ஸ்டவ்வை மீடியமாக வச்சுட்டே நல்லா வேக வச்சுருங்க. ஸ்டவ்வை மீடியமாக வச்சு வேக வைக்கும்போது உங்களுக்கு நல்லா சீக்கிரமாகவே இந்த மாங்காய் குழஞ்சி வெந்து வந்துடும். இப்போ 10 நிமிஷம் நல்லாவே இந்த மாங்காய் வெந்துருச்சு பாருங்கள். நான் மூடி ஓப்பன் பண்ணி காட்டுறேன். மாங்காய் எடுத்து பார்க்கும்போது எந்த அளவுக்கு நல்லா தண்ணியெல்லாம் வற்றிட்டு இந்த மாங்காய் நல்லா குலைவாக வெந்து வந்துருச்சு பாருங்கள். இடையில மாங்காய் பீஸு 1-2 வேகாமல் இருந்ததுன்னா அதை கரண்டியை வச்சு இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுருங்க. தண்ணியெல்லாம் வற்றிட்டு மாங்காய் இந்த மாதிரி ஒரு கெட்டியான பக்குவத்தில் வரணும். இப்போ மாங்காய் பீஸ் எல்லாமே நல்லா இந்த மாதிரி கரண்டியில் மசிச்சு விட்டதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இந்த மாங்காவை லேசாக ஆற வச்சுருங்க. ஆறுனதுக்கப்புறம் கீழே ஒரு அகலமான பாத்திரம் வச்சுட்டு மேலே இந்த மாதிரி ஒரு ஜல்லடை வச்சுக்கோங்க. இதில் வேக வச்சுருக்க மாங்காய் எல்லாமே சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறமா கரண்டி போட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுங்க. இப்படி கலந்து கொடுக்க உங்களுக்கு இந்த ஜல்லடையில் இந்த மாங்காய்லாம் கீழே இறங்க ஆரம்பிச்சிடும். இப்படி நீங்கள் வடிகட்டி எடுக்கும்போது இந்த மாங்காயில் 1-2 வேகாமல் இருக்குது இல்லை சக்கை எதுவும் இருந்ததுன்னா இந்த மாதிரி ஜல்லடையில் தங்கிடும். அதனால் இந்த மாதிரி மாங்காய் பீஸை நீங்கள் நல்லா வேக வச்சுட்டு இப்படி வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு கிண்ணம் வச்சு நல்லா இந்த மாதிரி மசிச்சு விடுங்க. இப்படி மசிச்சு விடும்போது மாங்காய்லாம் உங்களுக்கு கெட்டியாக இல்லாமல் இந்த மாதிரி நல்லா நைஸாக கீழே இறங்கி வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இந்த மாதிரி மாங்காவை நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்படி ஒரு கிண்ணம் வச்சு நீங்கள் அழுத்த இந்த மாங்காய்லாம் உங்களுக்கு நல்லா கீழே இறங்கி வர ஆரம்பிச்சிடும். இப்போ ஒரு கரண்டி வச்சு ஒரு டைம் நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுத்துருங்க. இப்போ கொஞ்சம் நெஞ்சம் இருக்கக்கூடிய மாங்காவுமே நல்லா உங்களுக்கு இந்த ஜல்லடையில் கீழே இறங்கி வர ஆரம்பிச்சிடும். இப்போ நான் அந்த மாங்காவெல்லாம் வடிகட்டிட்டு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். எந்த அளவுக்கு நல்லா சுத்தமாக வடிகட்டி வச்சு பாருங்கள். இப்போ இந்த ஜல்லடையில் 1-2 இந்த தோல் பகுதி இருக்குது பாருங்கள். இது அப்படி எடுத்து போட்டுருங்க. இப்போ இந்த மாங்காவை பயன்படுத்தி எப்படி ஸ்வீட் செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்காக ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. வடிகட்டி எடுத்து வச்சுருக்க இந்த மாங்காவை அப்படியே சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடுங்க. இப்போ இந்த மாங்காவை ஒரு டைம் நல்லா கலந்து கொடுத்துருங்க. அப்படியே விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அடியில் பாத்திரத்துலலாம் ஒட்ட ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த ஸ்வீட்டில் இனிப்புக்காக நான் வெள்ளை சக்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் நாட்டு சக்கரை அப்படி இல்லைன்னா உடச்ச வெல்லம் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 300 கிராம் அளவுக்கு வெள்ளை சக்கரை சேர்த்துக்கோங்க. ஒரு மாங்காய் எடுத்திங்கன்னா அதில் 100 கிராம் அளவுக்கு வெள்ளை சக்கரை சேர்த்துக்கோங்க. 3 மாங்காவுக்கு நான் 300 கிராம் அளவுக்கு வெள்ளை சக்கரை சேர்த்துருக்கேன். இப்போ இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு கேசரி கலர் பொடி சேர்த்துக்கோங்க. சிவப்பு கலர் அப்படி இல்லைன்னா மஞ்சள் கலர் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூளும் 1/4 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவான உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து கொடுத்துருங்க.
இப்படி கலந்து கொடுக்க இந்த சர்க்கரையெல்லாம் சேர்ந்துட்டு உங்களுக்கு நல்லா கொதி வர ஆரம்பிச்சிடும். இதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ்வை நல்லா மீடியமாக வச்சுட்டு கைவிடாமல் கலந்து கொடுத்துட்டே இருங்க. இந்த ஸ்வீட்டில் நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். நம்ம சேர்த்துருந்த சர்க்கரையை வந்து நல்லா கரைஞ்சிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா கெட்டியாக கொதி வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இப்போ வந்து நல்லா ஸ்டவ்வை மீடியமாக வச்சுட்டு இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டே இருங்க. இப்படி கலந்து கொடுத்துட்டே இருக்கும்போது இந்த மாங்காய் சர்க்கரையெல்லாம் சேர்ந்துட்டு உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு கண்ணாடி பதத்தில் இருக்கும். கரண்டி வச்சு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு நல்லா உங்களுக்கு ஓரங்கள் எல்லாம் நல்லா திரண்டு வரணும். இந்த மாதிரி வந்து நல்லா மலமலன்னு கொதிச்சு வரணும். இது மாதிரி வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ ஒரு டைம் நான் கரண்டி வச்சு எடுத்து காட்டுறேன் பாருங்க. இந்த ஓரத்துல எல்லாம் ஒட்டாத அளவுக்கு எந்த அளவுக்கு நல்லா இந்த ஸ்வீட்டு திரண்டு வருது பாருங்க. பார்க்கறதுக்கு உங்களுக்கு தண்ணியா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பதத்தில் வந்ததுமே நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ வந்து இந்த பாத்திரத்தை நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இந்த ஸ்வீட் வந்து பார்க்குறதுக்கு எந்த அளவுக்கு நல்லா தண்ணியாக இருக்குது பாருங்கள். இதை வந்து செட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு அகலமான ரவுண்டு தட்டு எடுத்துக்கோங்க. இதில் லேசாக எண்ணெயோ இல்லை நெய்யோ அப்ளை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதில் வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த மாங்காய் ஸ்வீட்டை அப்படியே சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தட்டில் ஊற்றும் போதே பாருங்கள் எந்த அளவுக்கு இந்த ஸ்வீட் வந்து நல்லா தண்ணியாக இருக்குன்னு. இது வந்து நல்லா செட் ஆகி வரும்போது உங்களுக்கு நல்லா கெட்டியாக பீஸ் போட்டு எடுக்க ரொம்பவே சூப்பராக வந்துடும். இப்போ வந்து இந்த மாங்காய் ஸ்வீட் எல்லாமே இந்த தட்டில் சேர்த்ததுக்கப்புறம் இதுக்கப்புறமா நீங்கள் கரண்டி எதுவுமே போடாதீங்க. இப்போ தட்டை வச்சு இப்படி லேசாக இப்படி எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி இப்படி லேசாக பரப்பி விட்டுருங்க. இந்த மாதிரி தட்டை லேசாக இப்படி ஆட்டி விட்டிங்கன்னா போதுங்க. இதுக்கப்புறமா இந்த ஸ்வீட்டை வந்து ஒரு 2 மணி நேரம் அப்படியே நல்லா ஃப்ரீயாக ஆற வச்சுருங்க. 2 மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டாத அளவுக்கு எந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பராக நல்லா செட் ஆகி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த மாங்காய் ஸ்வீட்டை உங்களுக்கு விருப்பமானபடி நீங்கள் சின்னதாகவோ இல்லை பெருசாகவோ கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் கத்தி வச்சு கட் பண்ணும்போதே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இறங்குது பாருங்கள். ரொம்பவே சூப்பராக நல்லா செட் ஆகி இந்த மாங்காய் ஸ்வீட் வந்து கட் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்குங்க. இது சாப்பிட்றதுக்குமே அவ்வளோ ஒரு அருமையான டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த மாங்காய் ஸ்வீட்டை நீங்கள் ஒரு மாங்காய் வச்சு ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா 4-5 மாங்காய் வச்சு கூட நீங்கள் ட்ரை பண்ணலாங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த ஸ்வீட்டு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாங்காவை கூடுதலாவோ குறைச்ச வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாங்காய் ஸ்வீட் வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் ஒரு பீஸ் கத்தியிலேருந்து எடுத்து காட்டுறேன் பாருங்கள். எடுக்கும் போதே எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். பார்க்கும்போதே ரொம்பவே சூப்பராக வந்திருக்குங்க. இது பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு கண்ணாடி பதத்தில் எவ்வளோ ஒரு சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்வீட் வந்து சாப்பிட்றதுக்குமே அவ்வளோ ஒரு அருமையான டேஸ்ட்டாக இருந்துச்சு. வாயில் வச்சதுமே கரைஞ்சிரும். அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மாங்காய் சீசன் முடிகிறதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு ஸ்வீட்டை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்வீட் வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ ஒரு அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் டிலேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.